உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சித்தப்பா, இவங்களுக்கு அடிக்கடி பழம் ஜூஸ் குடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. போய் பழம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதுக்கெல்லாம் தேவையில்ல. அமுதா, யார் இது? அந்த பழனியும் லிங்கமும். பழத்தை நான் வாங்கி வந்துட்டேன். பங்காளிக்கு நீங்க புழிஞ்சு கொடுத்தா மட்டும் போதும். ரொம்ப இருக்கணும்ல. என்ன செந்தில், சௌக்கியமா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. என்ன அமுதா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டேன். இப்போ என்னாச்சு? நான் தப்பு பண்ணலன்னு வெளியே வந்துட்டேன்ல. நீ என்ன கஷ்டப்படுத்தினதுக்கு கடவுள் உன் புருஷனை எப்படி பண்ணிட்டான் பார்த்தியா? குணமாய் வந்தவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. நீ வாத்தியார்னு ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண. அந்த பிள்ளையும் உன்னை வாத்தியார் ஆக்கிடுச்சு. இருந்து என்ன புண்ணியம்? உனக்கே கண்ணு தெரியாமல் போச்சு. ஷோ, இனி நீ எப்படி ஸ்கூலுக்கு போவ? எப்படி பாடம் நடத்துவ? இனி நீ ஒரு எட்டு எடுத்து வைக்கணும்னால யாராவது கை பிடிச்சாதான் முடியும். இனி வாழ்க்கை பூரா யாராவது ஒருத்தர் உதவியோட தான் நீ வாழ முடியும். டேய், என்ன தைரியம் வருதா எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கே தப்பா பேசுற? நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான்டா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கடவுள் மேல பழி போடுறியா? போய் பேசி ஐயோ, என்ன செந்தில், உனக்கு எதுக்கு இம்பிட்டு கோபம்? உனக்கே கண்ணு தெரியல, நீ என்ன வந்து அடிக்க போறிய? டேய், மரியாதையா போயிரு, இல்ல அசிங்கப்பட்டு போயிருவேன். ஐயோ மாமா, என்ன மாமா, சொந்தக்காரனு சௌக்கியமான விசாரிக்க வந்தா இப்படியா பேசுவியா? இது என்ன முறையா? டேய், முறைய பத்தி நீ என்னடா பேசுறது? ஒழுங்கா போயிரு, இல்ல எனக்கு வர்ற கோவத்துக்கு உன் குறவளைய கடிச்சு துப்பிடுவேன். என்னது, பழம் வாங்கிட்டு வந்தவன பலவந்தப்படுத்துறீங்களா? சூடா இருக்கீங்க போல. இந்தாங்க, பழத்துல ஜூஸை போட்டு குடிங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போச்சு, 7:30 வருது. அவன் நம்ம மாப்பிள்ள பாருனே. சண்முகம் வேண்டாம், நீ கண்டுக்காத, நான் பேசிக்கிறேன் அவன் கிட்ட. என்ன பேசினா என்ன அப்படி சுட்டுடுவான் அவன்? மார்க்கெட்ல வச்சு பிரச்சனை வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்ல, அவன் பிரச்சனை இழுத்தான்னு வச்சுக்க, அவன் தலையில கவுக்கிறதுக்கு இங்க நிறைய ஈயங்குண்டாங்க கிடைக்கும்ல. குண்டான கவுத்துற வேண்டியதுதான். போது சண்முகம். என்னல அது? எதை கேக்குற? இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீ கண்டவங்க கூட சுத்தி திரியிற. ஹலோ, கண்டவனா? இவனா? இவன் நம்ம தாய் மாமா மகன் சண்முகம்னு. கண்டவன்லாம் இல்ல. ஏல பரணி, அது குண்டான கவுத்தி அடிச்சதுல மாப்பிள்ள கண்ணு பிதுங்கி போயிருக்கு. அதான் சரியா கண்ணு தெரியல நினைக்கேன். ஹலோ மாப்பிள்ள, தெரியுதா? சம்முவா ஞாபகம் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல ரிங்க 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 ரிங்காரே ரிங்க ரிங்க. என்னல
வெறுப்பேத்துறியா? நீ ஒன்றும் நிரந்தரமா ஜெயிச்சிடல. ஆ, நான் ஜெயிக்கல, நீதான் நிரந்தரமா தோத்து போயிட்டே இருக்க போற. அத நீ ஞாபகத்துல வச்சுக்க. ஈயம்பாத்திரத்துக்கு பேரிச்சம்பளம் வரும்ல, நிச்சயம் எனக்கு ஒரு சமயம் வரும். அப்ப என் கையில நீ சிக்குவ. அப்ப இருக்குல்ல உனக்கு திருவிழா. திருவிழாவா? திருவிழானாலே நாம தானே ராஜகாவடி. எப்ப வேணா வரட்டேன், நானும் ரெடியா தானே இருக்கேன். ஈயக்குண்டானும் ரெடியா தான் இருக்கு. ஈயம்பாத்திரத்துக்கு பேரிச்சம்பளம். அண்ணாச்சி, அண்ணாச்சி, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. ஆ, அண்ணாச்சி, ஐயாக்கு ஈயக்குண்டா வேணுமா? இருக்கா? இருக்கண்ணாச்சி, எல்லா சைஸும் இருக்கு. எந்த சைஸ் வேணும்? எல்லா சைஸும் இருக்கா? சார்வால் மண்டைய பாத்துக்கிடுங்க. அந்த மண்டை சைஸுக்கு கரெக்டா பிட்டாரா மாதிரி ஒண்ணு வேணும். என்ன சொல்லுதிய? இல்ல, இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க நின்ன அடிச்சு ட்ரௌசரோட தெருவில் ஓட விட்டுருவேன். ஓடல ஓ. வா, வீட்டுக்கு போலாம். சரி, நீ போ, நான் வரேன். வண்டி உன் வீட்ல இருக்கு. வண்டியெல்லாம் அங்கேயே நிக்கட்டும். நீ என் கூட வா, வீட்டுக்கு போலாம். ஏய், நான் வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். வா. இந்தா. சரி சண்முகம், நான் கிளம்புறேன். இல்லைன்னா சும்மா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நீ நல்ல ஃப்ரேமா பார்த்து செலக்ட் பண்ணி அத்தை போட்டோக்கு மாத்திடு. ஓகே, நான் வரேன். வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, கொஞ்சம் சைடு வாங்க. தேங்க்ஸ். அண்ணாச்சி, சம்மோ, வா சம்மோ, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா அண்ணாச்சி, ஒரு போட்டோக்கு பிரேம் போடணும். சரி சம்மோ, சின்ன வேலை தான், அதை முடிச்சிடுறேன். அதை முடிச்சதும் உனக்கு பண்ணிடலாம். முடிச்சுவாங்க. சரி சம்மோ. ஐயோ, அக்கா ஒரு நிமிஷம் பிடிக்கா. இந்த கண்ணாடி துண்டை கவனிக்காம எடுத்துட்டு வந்து விட்டனே. ஐயோ அண்ணாச்சி, கீழே வந்து உடஞ்சு போச்சு. ஒரு தொடப்பந்தா கொடுங்க, க்ளீன் பண்ணி கொடுத்து விடுறேன். என்னக்கா அப்படி பாக்குதீங்க? என் அம்மதே சின்ன வயசுல. இது சூடாமணி இல்ல? என் அம்மா உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? நல்லா தெரியும்பா. ஆமா, சூடாமணி வந்துட்டாளா? சூடாமணி வந்துட்டாவுல? எங்க இருந்து வந்துட்டாவ? என் அம்மைய தெரியுமா உங்களுக்கு? தெரியும்பா. அக்கா, என்னக்கா சொல்லுதிய? திருவனந்தபுரம் ஜெயில இருக்காங்க. என் கூட தான் இருந்தாங்க. இந்நேரம் விடுதலையாகி வந்திருக்கணுமே. ஜெயில்லையா? ஜெயில்ல என் அம்மா? அக்கா, என்னக்கா சொல்லுதிய? என் அம்மா ஜெயில இருக்காவளா? எனக்கு ஒன்றும் புரியலையக்கா. ஆமாப்பா, திருவனந்தபுரம் ஜெயில தான் இருக்காங்க. உனக்கு தெரியாதா? நான் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே அவங்க ரிலீஸ் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. இன்னுமா ரிலீஸ் ஆகல? 80 வருஷமாச்சுப்பா. என்னக்கா திடுதிடுன்னு வந்து என் அம்மைய தெரியுங்கிய, ஜெயிலுங்கிய, ரிலீஸுங்கிய? எனக்கு ஒண்ணுமே விளங்கலையேக்கா. என் அம்மா இன்னும் ஜெயில இருக்காவளா? இன்னும் ரிலீஸ் ஆகலைன்னா அவங்க அங்கதாம்ல இருக்கணும். சூடாமணி மாமா சமூகமா நீ? ஆமா, சூடாமணி மாமன் சம்முவம் தான். என் அம்மா என்னை பத்தி சொல்லியிருக்காவளா? உன்னை பத்தி மட்டும்தாம்ல பேசுவா. என் மாமா அப்படி இப்படின்னு உன்னை பெருமையா பேசுவா. அண்ணாச்சி, பஸ் கிளம்பிடுச்சு, சீக்கிரம் போட்டோவை கொடுங்க அண்ணாச்சி. முடிஞ்சிடுச்சு, இந்தாங்க கொடுங்க. பிடிங்க. வரேன்ப்பா. அக்கா, அக்கா, தம்பி, அக்கா, பஸ் எடுத்துட்டு வா, ஒரு நான் நிமிஷம். அக்கா,
இதுக்கு தான் பழைய டாலரை தொலைச்சு விளையாட்டு காட்டினியோ? ரொம்ப நன்றி முருகா, என் அம்மா இருக்கிற திசையை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி முருகா, ரொம்ப நன்றி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி ஜெயில இருந்து தப்பிச்சதே அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக தான். ஆனா அது நடக்காமையே போயிடுச்சு. இப்ப என் நண்பன் நிராசையோட செத்துட்டான்டா. ஆனா நான் விடவே மாட்டேன்டா. கார்த்தியோட கடைசி ஆசைய நான் நிறைவேற்றுவேன். மித்ரா, வினய், அவங்க பையன்னு அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன். அவங்கள கொன்னு அவங்க ரத்தத்தை என் நண்பனோட சமாதி மேல தெளிக்கணும்டா. அப்பதான் அவனோட ஆத்மா சாந்தி அடையும். அதுக்காக தான் என் உயிரை பணைய வச்சு இங்க தப்பிச்சு வந்திருக்கேன். கார்த்தி செத்துட்டான், இனிமே எந்த பிரச்சனை இல்லைன்னு அவங்க நினைக்கலாம். அவங்க சந்தோஷத்தை கெடுத்து அந்த குடும்பத்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லாம நான் அழிக்கிறேன்டா. நீங்க இந்த விஷயத்துல எனக்கு உதவி பண்ணுவீங்களாடா? என்ன மச்சான் இப்படி கேக்குற? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சென்னைக்கு கிளம்பணும். ஓகே மச்சான், வாங்க. மச்சான் அதோ வருதுடா காரு. சரிடா, அந்த காரை நிறுத்து. வண்டி சென்னைக்கு போகுமா? போகும். சீக்கிரம் வண்டியில இருக்கு. நான் சொல்றது எதையுமே அன்பு நம்பவே மாட்டேங்கிறாரு. நான் ஏதோ வேணுங்கிற பாடியை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு கேம் ஆடுற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு இது சத்தியமா எப்படி நடந்துச்சுன்னு எந்த ஐடியாவுமே இல்லை. ஷோ இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எனக்கு மண்டல காயுது மாயா. இதுல ஊனா மித்ரா ஃபர்ஸ்ட் பிளாக்மெயில் வர பண்ணிட்டு இருக்காரு. நான் இதுக்கு தான் படிச்சு அவகிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு நீ இதுல இன்வால்வ் ஆகாதன்னு. இப்ப பாருங்க, புடிவாதமா வந்து ஜெயில உட்காந்துட்டு இருக்கா. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாயா. இப்ப பாருங்க, நான் இவளை பாக்குறதா இல்ல இந்த கேஸ பாக்குறதா? சார், அதெல்லாம் அவங்களால மித்ராவை எதுவும் பண்ண முடியாது. சும்மா உங்களை பயம்படுத்த பாக்குறாங்க. மித்ரா மேல கை வச்சா நான் என்ன செய்வேன்னு அன்புக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் எதுவும் செய்ய மாட்டாரு. நீங்க அந்த கவலையை விடுங்க சார். இப்ப நம்ம அந்த டெட் பாடி எங்க போச்சுன்னு யோசிக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. எனக்கு என்னமோ கார்த்திக் செத்திருக்க மாட்டானோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க மாயா? ஆமா சார். நீங்க புதைச்ச இடத்துல வெறும் பெட்ஷீட் மட்டும் தான் இருக்கு, டெட் பாடி இல்லையே. அப்போ நீங்க வெறும் பெட்ஷீட்டை தான் புதைச்சு வச்சிருக்கீங்க. வாட்? ஆமா சார். நீங்க அவன் செத்துட்டதா நினைச்சு பார்சல் பண்ணி தூக்கிட்டு வந்து புதைச்சதெல்லாம் ஓகே. ஆனா இடையில அவன் சுய நினைவு வந்து தப்பிச்சு போயிட்டான். அது தெரியாம நீங்க வெறும் பெட்ஷீட்டை தூக்கிட்டு வந்து புதைச்சிருக்கீங்க. இது மட்டும் உண்மையா இருந்தா இந்த கேஸ நான் ஒன்னும் இல்லாம பண்ணிடுவேன். நீங்க 3 பேரும் இதுல இருந்து வெளியில வந்துடலாம். சாலிடா எவிடன்ஸ் மட்டும் புடிச்சிட்டா போதும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு சார்? ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை எழுமல, எல்லாம் வேலை டென்ஷன் தான். ஆமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல, குணால அவன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான் சார். சார், அந்த கார்த்தியோட ஃப்ரெண்டு குணாவா சார்? அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு சென்னைக்கு தான் வருவான்னு தோணுது. ஆனா அவன் எதுக்கு தப்பிச்சான், அவன் பிளான் என்னன்னு தான் தெரியல. எழுமல சார், இந்த கேஸையும் நம்ம தான் டீல் பண்ணோம். அந்த டென்ஷன் தான் கொஞ்சம் தலைவலியா இருக்கு. மச்சான், இவங்க தான் நான் சொன்னவங்க.
நம்பலாமாடா? தாராளமா நம்பலாம்டா. அதெல்லாம் நம்பிக்கையான ஆளு. ஃபுல்லா விசாரிச்சுட்டேன். ஓ, என்னைய பத்தி விசாரிச்சு வேற பாத்திருக்கியா? ஏரியாவிலே என்னை பத்தி என்ன சொன்னாங்க? இத பாரு ஆத்தா, கூட கூட பேசுறத முதல்ல நிறுத்து. சீக்கிரம் வேலையை முடிக்கணும், சரியா? டைம் நமக்கு கம்மியா இருக்கு. என்ன வேலைன்னு மட்டும் சொல்லு தல. சும்மா சொடக்கு போற நேரத்துல முடிச்சு காமிக்கிறேன். சொல்றேன். என்ன முடிச்சிருவேல்ல? இதெல்லாம் எனக்கு அசால்ட் தல. ஒன்னும் கவலைப்படாதீங்க. 24 ஹவர்ஸ்ல வேலையை முடிச்சு காமிக்கிறேன். சரி, நல்லது. இது அட்வான்ஸ் தான். வேலையை முடிச்சிட்டு மீதியை வாங்கிக்கோ. அப்புறம் பத்திரம், யார்கிட்டயும் மாட்டிராத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தல. ஃப்ரீயா விடு. வரட்டுமா? அம்மா, என்னம்மா சொல்லு. இதோ இந்த போட்டோல இருக்கார்ல இவரு. இவரை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இவரு இவர் யாருமா உங்களுக்கு? அது என்னோட ஃப்ரெண்டு. போன மாசம் 11ஆம் தேதியில இருந்து இவரு காணாம போயிட்டாரு. கடைசியா அன்னைக்கு நைட்டு தான் இவரை பார்த்ததா ஒருத்தர் சொன்னாங்க. அதான் இங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. போன மாசம் 11ஆம் தேதி நைட் நான் பார்த்தேன் இவரை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் வீட்டுல இருக்கவங்க உன்னதான் திட்டுவாங்க. அதனாலதான் நான் பொறுமையா வந்துட்டேன் இந்திரா. இந்திரா, கவனி, நான் இப்ப சொல்றேன். கங்க்ராட்ஸ் இந்திரா. ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ. கங்க்ராட்ஸ் இந்திரா IAS. உன் கனவை தொடர தூரத்துக்கு வந்துட்டேன் இந்திரா. உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இந்திரா, ஆர் யூ தேர்? ஹலோ ஹலோ இந்திரா? இந்திரா, கேக்குதா? இந்திரா, நான் பேசுறது கேக்குதா? நான் லைன்ல தான் இருக்கேன் கௌதம். நீ என்ன விஷ் பண்ண சந்தோஷத்துல பேச்சே வரல. ஒரு உண்மையை சொல்லட்டுமா கௌதம்? சொல்லு இந்திரா. உன்னோட விஷ் இல்லாம என்னோட சந்தோஷம் கம்ப்ளீட்டே ஆயிருக்காது. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே நீதான் கௌதம் காரணம். அன்னைக்கு நீ எல்லா விஷயத்திலயும் என் கூட இருந்த. இங்க இருந்து என்ன கோயம்புத்தூர் கூட்டிட்டு போனது, அங்க என்ன கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சது, என்ன கேர் எடுத்து அங்க என்ன கடத்தி வச்சிருந்தப்போ என்ன மீட்டது, என்ன எக்ஸாம் ஹால்ல அலோ பண்ணாதப்போ இன்விஜிலேட்டர் கிட்ட ஆர்கியூ பண்ணது, கெஞ்சினது எல்லாமே நீதானே கௌதம். கௌதம் இல்லனா கண்டிப்பா இந்திரா இவ்ளோ ஸ்கோர் பண்ணிருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் நீதான் கௌதம் காரணம். நீ எனக்கு விஷ் பண்ணலனாலும் நான் வருத்தப்படல. ஆனா உனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாம போச்சேன்னா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கௌதம். இப்ப கூட
நீ எனக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் தான் பண்ணிருக்க. இத யூஸ் பண்ணி இப்ப நான் உன்கிட்ட மனசு ஃபுல்லா நிறைஞ்சு உன்கிட்ட ஒன்னு சொல்றேன் கௌதம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் போனை வச்சிடுறேன். ஏய் இந்திரா, ஹலோ. ச்சே, இந்திராவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. நம்ம ஃபோன் பண்ணது நல்லதா போச்சு. அவ இன்னும் எனக்கான மரியாதை அப்படியே தான் வச்சிருக்கா. எவ்வளவு தூக்கி வச்சு பேசினா. நான் தான் இந்த டைவர்ஸ் விஷயத்துல அவசரப்பட்டுட்டனோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க நிஜமாவே கூலா ஜாலியா இருக்கீங்களா இல்ல நடிக்கிறீங்களா? இப்போ உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. சும்மா கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. அங்க அப்படி கொண்டாட்டம் அது இதுன்னு அமர்க்களம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. நீங்க இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சரி, நியாயம் இல்லதா? என்ன பண்ணலான்னு சொல்லு. இல்லங்க, எனக்கு நினைச்சாலே வயித்தெரிச்சலா இருக்கு. இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் நம்ம ரிஸ்க் எடுத்ததெல்லாம் எதுக்காக? எதுக்காக? என்ன நீங்க என்ன கிண்டல் பண்றதா நினைப்பா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாங்கிற வடிவேல் காமெடி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் செம்ம கடுப்பாயிடுவேங்க, சொல்லிட்டேன். சரி சரி, கூல் கூல் கூல். முதல்ல உட்காரு. பரவாயில்ல விடுங்க. உனக்கு ஒரு பாடம் சொல்றேன், கேக்குறியா? நம்ம எதிரி கஷ்டப்படும் போது கூட நாம டென்ஷன் ஆகலாம். ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கும்போது நாம டென்ஷனே ஆகக்கூடாது. ஓ, இது என்ன சாணக்கியர் சொன்னதா? ராகினி சொன்னதுடி. ஏன்னா அவ சந்தோஷமா இருந்தாதான் நமக்கு நல்லது. சந்தோஷத்துல கண்ணு முன்னு தெரியாம நாம அவளுக்கு தோன்ற குழியில தானா வந்து விழுவா. ஓ, அப்போ நீங்க ஏதோ பிளான் போட்டுட்டீங்கன்னு சொல்லுங்க. பின்ன என்னடி? என் அக்கா ஒரு நாள் அவளை பார்த்து பாவம் பாப்பாங்க, அப்புறம் கோவப்படுவா. மாத்தி மாத்தி பார்த்து எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனா நிரந்தரமா அவளை ஒழிச்சாகணும். இன்னைக்கு டிவோர்ஸ் வாங்கி அனுப்புறது ஒரு வழினா, IAS ஆகவே முடியாத அளவுக்கு தடுக்கிறதும் ஒரு வழி. ஏன் இப்பவே அவளுக்கு மரியாதை ஜாஸ்தி. அது மட்டும் இல்லைங்க, என்ன அப்படி பிடிச்சு மேல தூக்குன பாத்தீங்களா? அன்னில இருந்து நான் அவன் மேல கொல்ல வெறியில இருக்கேன். அவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும். இன்னும் தொண்டை ரொம்ப வலிக்குது தெரியுமா? அன்னைக்கு நீ என்ன கேட்டிருக்கணும் ஹேமா. கேட்காம பண்ணல, அதான் தனியா அனுபவிச்ச. சரிங்க, இனிமே உங்க நாலேஜ் இல்லாம நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இப்ப என்ன பிளான் அத சொல்லுங்க. இவ 2 வருஷம் கழிச்சு கலெக்டரா வந்தானா அவ்வளவுதான். ஜெயா அத்த ஆர்த்தி எடுத்து மருமகன்னு உள்ள சேர்த்துருவாங்க. என்னால அதெல்லாம் தாங்கவே முடியாதுங்க. அப்ப நீ நடக்கிறத மட்டும் கவனி. ஏங்க, யாருக்குங்க? சொல்றேன். ஹலோ, சொல்லுங்கம்மா. ஒரு விஷயம் செய்ய வேண்டியது இருக்கு. உங்களால மட்டும்தான் கை சுத்தமா செய்ய முடியும். சொல்லுங்கம்மா, தலையா காலா? ரெண்டும் இல்ல. ஆனா அதை விட சிறப்பா செய்யணும். கவனமா இருக்கணும். சொல்லுங்கம்மா, தட்டிடலாம். சொல்றத கவனமா கேளுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார் என்ன அன்பரசி இப்படியே நின்று பேசிட்டு போன்னு கதவை மறைச்சிட்டு நிக்கிறியா? அப்படிலாம் இல்ல சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதான் உடனே வந்துட்டேன். சரிங்க சார், வாங்க. என்ன யாரையுமே காணோம்? எல்லாரும் கீழே போயிருக்காங்க சார். ஓஹோ அப்படியா? நீங்க என்னமோ விஷயம்னு சொன்னீங்களே, என்ன சார்? நான் மொட்டை மாடியில இருந்து கீழே வரும்போது நீ அம்மாட்ட நின்று பேசிட்டு இருந்தியே, அது என்ன விஷயம்னு கேட்க தான் வந்தேன். அதுவா? அது ஒண்ணும் இல்ல சார். அவங்க சும்மா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சும்மாவா? அதுவும் எங்க அம்மா? இத என்னால நம்ப முடியலையே. எங்க அம்மா ஏதாவது கேட்டிருப்பாங்க. இல்ல சார், அவங்க உண்மையாவே சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓ அப்படின்னா என் மேல ப்ராமிஸா? சார் என்ன சார் நீங்க இப்பெல்லாம் தலையில கை வச்சு சத்தியம் கேக்குறீங்க? பின்ன என்ன அன்பரசி, என்னை இன்னும் நீ அந்நியமாவே பாக்குறேனா? என்கிட்ட நீ எதுவும் சொல்ல வேணாம். சார் நான் என்னைக்குமே உங்களை அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் சார். அப்படின்னா என்ன கேட்டாங்க சொல்லு. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம். இப்ப வரைக்கும் அந்த கஸ்தூரியை கண்டுபிடிக்க முடியலையே. ஏதோ கூடு விட்டு கூடு பாஞ்ச மாதிரி மறைஞ்சிட்டா அனன்யாவுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த கஸ்தூரிய தேடி நான் தான் டென்ஷனா சுத்திட்டு இருக்கேன். ஆனா இவ யாரையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. ஏ அனன்யா, இங்க வா. யார தேடிட்டு இருக்க? ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்பாவையா? அவர் எதுக்கு தேடுற இப்போ? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அன்பரசி, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. அம்மா உங்ககிட்ட என்ன பேசினாங்க? சார் இப்ப எதுக்கு சடனா? நீ சொல்லாத வரைக்கும் நான் விட போறது இல்லை அன்பரசி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஒரு நிமிஷம் வாங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன மேடம் நீங்க? நான் உங்களை அம்மா ஸ்தானத்துல பாக்குறேன், கேளுங்க மேடம். உங்க அம்மா ஏன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல அன்பரசி? அது வந்து அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இருக்காங்கல்ல மேடம். என்ன பத்மா, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? என்னதான் நாம அவங்க வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கிட்டா கூட நமக்கு ஒரு லெவல் வரைக்கும் தான் லிமிட். அதை மீறி போறது நல்லா இருக்காது பத்மா. அவங்க அம்மா ஏன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரலன்னு கேட்டது ஒரு தப்பா என்ன? அதுக்கேங்க நீங்க இவ்வளவு பதறீங்க? நான் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன்? இல்ல, நான் இது வரைக்கும் அவங்கள பார்க்கவே இல்லையா, அதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இருந்திருந்தா
இந்நேரத்துக்கு வந்திருக்கணும்ல. பெத்த பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு கூட வராம இருப்பாங்களா ஒரு அம்மா? வசந்த் சார் இவங்க கிட்ட ஏதாவது சொல்லிட்டாரா? ஏன் இப்படி சந்தேகமா பேசுற மாதிரி பேசுறாங்க? மேடம், அவங்க கொஞ்சம் நேரத்துல இங்க வருவாங்க மேடம். இல்ல ஏன் அவங்க அன்பரசி நீ போமா. ஏங்க நான் உங்க அம்மா என்கேஜ்மெண்ட்டுக்கு வரலங்கிறதுனால தானங்க கேக்குறேன். அது தப்பாங்க? தப்பு இல்ல பத்மா. ஆனா அதே சமயம் அது அவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுல நாம மூக்கு நுழைக்கிறது சரியில்லைம்மா. எங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டோம். சந்திரசேகர் சார் கூட இவங்க அம்மாவை பத்தி எதுவுமே சொல்லல. அதனால தாங்க கேஷுவலா விசாரிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன அன்பரசி? சொல்லு. அது வந்து என் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேடம். அதனாலதான் அவங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருமா. அன்பரசி நீ போமா போமா. சும்மா தான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆஹா, அம்மா வழியிலே நின்னுட்டு இருக்காங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார் என்ன அன்பரசி இப்படியே நின்னு பேசிட்டு போன்னு கதவை மறைச்சிட்டு நிக்கிறியா? அப்படிலாம் இல்ல சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதான் உடனே வந்துட்டேன். சரிங்க சார், வாங்க. என்ன யாரையுமே காணோம்? எல்லாரும் கீழே போயிருக்காங்க சார். ஓஹோ, அப்படியா? நீங்க என்னமோ விஷயம்னு சொன்னீங்களே, என்ன சார்? நான் மொட்டை மாடியில இருந்து கீழே வரும்போது நீ அம்மாட்ட நின்று பேசிட்டு இருந்தியே, அது என்ன விஷயம்னு கேட்க தான் வந்தேன். அதுவா? அது ஒண்ணும் இல்ல சார். அவங்க சும்மா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சும்மாவா? அதுவும் எங்க அம்மா? இத என்னால நம்ப முடியலையே. எங்க அம்மா ஏதாவது கேட்டிருப்பாங்க. இல்ல சார், அவங்க உண்மையாவே சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓ, அப்படின்னா என் மேல ப்ராமிஸா? சார் என்ன சார் நீங்க இப்பெல்லாம் தலையில கை வச்சு சத்தியம் கேக்குறீங்க? பின்ன என்ன அன்பரசி, என்னை இன்னும் நீ அந்நியமாவே பாக்குறேனா? என்கிட்ட நீ எதுவும் சொல்ல வேணாம். சார், நான் என்னைக்குமே உங்களை அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் சார். அப்படின்னா என்ன கேட்டாங்க? சொல்லு. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம். இப்ப வரைக்கும் அந்த கஸ்தூரியை கண்டுபிடிக்க முடியலையே. ஏதோ கூடு விட்டு கூடு பாஞ்ச மாதிரி மறைஞ்சிட்டா அனன்யாவுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த கஸ்தூரிய தேடி நான் தான் டென்ஷனா சுத்திட்டு இருக்கேன். ஆனா இவ யாரையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. ஏ அனன்யா, இங்க வா. யார தேடிட்டு இருக்க? ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்பாவையா? அவர் எதுக்கு தேடுற இப்போ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நட்சத்திரா, உங்க கிரிமினல் புத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்க எந்த லெவலுக்கு வேணா இறங்குவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னு கெஸ் பண்ணி இவங்க எல்லாரையும் நீங்க தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியும்.
அதனால தான் கதிருக்கு ஜிபிஎஸ் வச்சு நாங்கள் அவனை ட்ராக் பண்ணோம். நீங்க புத்திசாலியா இருக்கலாங்க, ஆனா எதிர்க்க இருக்கிறவனை முட்டாள்னு நினைக்காதீங்க. ஏய், நிஜமாவே ஆள் சூப்பர் ஹீரோ தான் தீபா. ஐயோ, கதை கந்தல போச்சே. நிலைமை போற போக்க பார்த்தா இன்னைக்கு அத்தை அந்த வலையில தீபா கையில போட்டு விட்டுடுவாங்க போல இருக்கே. இனி இந்த நட்சத்திர வேலைக்கு ஆக மாட்டா. இந்த தீபா இங்க இருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அத்தை, என்னத்த இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? இப்படி வரிசையா ஆளுங்க வரதும், ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றதும், அவன் வந்து நட்சத்திர கழுத்தை பிடிச்சு கொல்ல பாக்குறதும் நல்லவா இருக்கத்த? இன்னைக்கு நட்சத்திராக்கு பிறந்த நாள்னு சொல்லி அதை செலிப்ரேட் பண்ணலான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு இப்படி சபையில வச்சு அவளை அசிங்கப்படுத்துறது நல்லவா இருக்கத்த? இதெல்லாம் நாகரிகமானவங்க பண்ற காரியமாத்த? அடேங்கப்பா, இவ பண்ண காரியத்தெல்லாம் எந்த நாகரிகத்துல சேர்க்கறதா? திடீர்னு நீ நாகரிகம் பேச ஆரம்பிச்சுட்டு. நீங்க தேவையில்லாம மூக்க நுழைக்காதீங்க. என் மனசுல பட்டதெல்லாம் அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அத்தை, இவங்கெல்லாம் யாரு? இவங்க சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அத்தை. அன்னைக்கு கல்யாணத்துல நடந்த கலாட்டாவுக்கு மூல காரணம் சிவா சிவான்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. சிவா அன்னைக்கு என்ன சொன்னா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போனாலியா? இந்த தீபா விஷயத்துல எல்லாமே குழப்பம் அத்தை. எது உண்மை எது பொய்ன்னு அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. எதுக்கு இவ இப்ப ஓவரா சவுண்ட் விடுறான்னு தெரியலையே. அத்தை, இப்பவும் சொல்றேன், அந்த சிவா வந்து நிஜமாவே நடந்தது என்னன்னு சொன்னாலே ஒழிய இந்த விஷயத்துல எது உண்மை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லி மொத்தமா நம்மள குழப்புறாங்க. அண்ணி, நீங்களும் புத்திசாலிதான். ஏன் அண்ணி, இத்தனை பேர் வந்திருக்காங்க, அந்த சிவா மட்டும் வரமாட்டானா? சிவா வருவானா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கேட்டிருப்பீங்க. இவங்க எல்லாரும் சொல்றதை விட நான் சொல்றதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே மூல காரணம் நான் தான். நான் பத்த வச்ச நெருப்பதான் இவங்க எல்லாரும் விசிறி விட்டு வளர்த்தாங்க. நான் பண்ண காரியத்தை அந்த ஆண்டவனால கூட மன்னிக்க முடியாது. 7 ஜென்மத்துக்கும் அதுக்கு விமோச்சனமே கிடையாதுமா. ஏன்னா பெண் பாவம் கொல்லாதது. தீபா மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையில நான் விளையாடிட்டேம்மா, அதுவும் என்னோட சுயநலத்துக்காக. அம்மா, உங்க குடும்பத்து மேல எனக்கு ஒரு கோபம் உண்டு. என் தங்கச்சியை நீங்க நிராகரிச்சதுனால அவ சூசைட் பண்ணி இறந்துட்டா.
இன்னைக்கு அவ என் கூட இல்ல. உங்க குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைச்சுதான் நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சேன். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ண நடிகர்கள் தான் இவங்களா. இங்க இருக்கிறவங்களே நடிக்காம எந்தவித சூதுவாதம் தெரியாத அப்பாவி பொண்ணு இந்த தீபா தான். தீபா மட்டும்தான். நான் நடிக்க செட் பண்ண ஆளுங்கள்லயே முக்கியமானவ இந்த நட்சத்திரம். இவ ஏற்கனவே இந்த பையன் கதிரை லவ் பண்ணிட்டு தான் இருந்தான். இருந்தாலும் நான் கொடுக்கிற பேமெண்ட்டுக்காக ஆசைப்பட்டு நடிக்க ஒத்துக்கிட்டான். நடிக்க வந்தவன் நடிச்சிட்டு மட்டும் போயிருந்தா பரவாயில்ல. ஆனா அவ இங்க வந்து கார்த்திய, உங்க குடும்பத்தை, உங்க குடும்பத்தோட சொத்து பத்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்கும் அவளே ராணி ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா மாப்பிள்ளை விஷயத்துல ஆள் மாறாட்டம் பண்ணி எங்களை எல்லாம் ஏமாத்திருப்ப? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஹஸ்பண்ட் சார ஏமாத்துறதுக்கு டம்மி மாப்பிள்ளைய ரெடி பண்ணிருப்பீங்க. நீங்க செஞ்சா ரைட்டு, நான் செஞ்சா தப்பா? என்னடி ரொம்ப துள்ற? இப்பவே சூர்யா கிட்ட போய் மாப்பிள்ளை விஷயத்துல நீ ஆள் மாறாட்டம் செஞ்சிருக்கிறத சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். உன்னோட இந்த போர்ஜரி வேலைய சூர்யாவுக்கு புரிய வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர், சூப்பர். மாறி வசமா சிக்கிட்டா. ஆண்டி, இவனை சுட்டு கொல்றதை விட இப்போ நீங்க சொன்னதுதான் கரெக்ட். உடனே போய் சூர்யா கிட்ட சொல்லலாம். வாங்க. ரொம்ப அவசரப்படாத ஜாஸ்மின். நீங்க ஹஸ்பண்ட் சார் கிட்ட போய் என்ன பத்தி சொன்னீங்கன்னா நீங்களும் தான் மாட்டுவீங்க. ஏதோ பொடி வச்சு பேசுறாளே. ஏய், என்ன வளர்ற? ஓ ஃப்ராட் தனத்தை நான் சொன்னா நாங்க எப்படி மாட்டிப்போம்? மாறி, மேடம்க்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவா சொல்லு. சொல்லிட்டா போச்சு. மாப்பிள்ள விஷயத்துல நான் ஆளை மாத்திட்டேன்னு நீங்க ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொன்னா அவரு என்கிட்ட ஏன் இப்படி பண்ணேன்னு கேக்கும்போது என்னால அமைதியாவா இருக்க முடியும்? நீங்க டம்மி மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணின விஷயத்த ஹஸ்பண்ட் சார் கிட்ட நான் சொல்லுவேன். டம்மி மாப்பிளைய ஓட வச்சுட்டு ஹஸ்பண்ட் சார ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட வைக்க நீங்க போட்ட திட்டம் ஹஸ்பண்ட் சாருக்கு தெரிய வந்தா அப்புறம் தெரியும் யார வீட்டை விட்டு துரத்த போறாங்கன்னு. சூர்யாவை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்ளோதானா? நாம ரெண்டு பேரு சொல்றதுல சூர்யா யார் சொல்றத நம்புவான்? நீங்க சொல்றத தான் நம்புவான். ஏய், இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்ட. இப்பவே போய் இந்த விஷயத்த சூர்யா கிட்ட சொல்றேன். மேடம், கொஞ்சம் இருங்க. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? நான் ஒரு வீடியோ எடுத்தேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூர்யா சார்ட்ட சொல்லாம வேண்டாமன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. எப்ப இந்த மாட்டுக்கார பையன் டைரக்டரா மாறினா படம் எடுத்திருக்கானாமே? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. மணமேடை வரைக்கும் வந்து ஓடி போக போறவன் நான். அதுல நான் தெளிவா இருக்கேன். தேவையில்லாம
நீங்க பயப்பட வேணாம். சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயோ வீடியோ வேற எடுத்துட்டானா? நல்ல வேளை நம்ம மூஞ்சி தெரியல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தயவு செஞ்சு அத்தை சொல்றத கேளு. அதுக்காக என்ன இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றியா? என்னால முடியவே முடியாது. நான் அப்படி சொல்லல ஜாஸ்மின். நாளைக்கு தானே கல்யாணம். அவன் உன் கழுத்துல தாலி கட்ட போற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குல்ல. அதுக்குள்ள ஏதாவது யோசிச்சு எப்படியாவது சூர்யாவை உன் கழுத்துல தாலி கட்ட வைப்போம். நம்பிக்கையோட இருமா ஜாஸ்மின். சொல்லு. சிஸ்டர் நல்லா யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா சொன்னதை செய்வாங்க. பயப்படாத. என்ன ஜாஸ்மின் யோசிக்கிற? என்ன நம்பு. கண்டிப்பா சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டுவான். இந்த தாரா கட்ட வெப்பா. இது ஓ மேல சத்தியம். இந்த சத்தியம் ஜெயிக்கும். என்ன சொல்றீங்க? தாராத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சா? ஐயோ, அப்போ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுல வீணா போச்சா? இன்னும் ஒரு நாள் தாராத்துக்கு தெரியாம இருந்திருந்தா அந்த ஜாஸ்மின் கழுத்துல முருக மாமா தாலி கட்டிருப்பாரு. கடைசி நேரத்துல இப்படி ஆயிப்போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆசினி அக்கா. தாராத்த மாமாவோட நெத்தியில துப்பாக்கி வச்சுட்டாங்க. என்ன சொல்ற மாதிரி? துப்பாக்கி வச்சுட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு? எப்படி தப்பிச்சீங்க? திருடனுக்கு தேல் கொட்டின கதை தான். தாரா ஆண்டி என்ன பத்தி சூர்யா சார் கிட்ட போட்டு கொடுத்துருன்னு மிரட்டினாங்க. பதிலுக்கு நானும் மாறியும் அவங்க டம்மி மாப்பிள பிளான சூர்யா சார் கிட்ட போட்டு கொடுத்துருன்னு சொன்னோம். அவ்வளவுதான், கப்பு சிப்புன்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. தாராத் அப்படிலாம் சைலண்ட் ஆக மாட்டாங்களே. ஏமாங்க சூர்யா, நான் சொல்றதான் நம்புவா, நீங்க சொல்றதெல்லாம் நம்ப மாட்டான்னு ரொம்ப பெருமையா பேசுவாங்க. சொல்லாம இருப்பாங்களா? சொன்னாங்கக்கா. ஆனா மாமா தாராத்த பேசினத வீடியோ எடுத்து வச்சத காட்டினதும் தாராத்த பேச்சு மூச்சு இல்லாம பொட்டி பாம்பா அடங்கி அமைதி ஆயிட்டாங்க. தாராத்த அமைதியாலாம் இருக்க மாட்டாங்க மாதிரி. இப்ப அவங்க அடிப்பட்ட பாம்பு. நம்மள பழி வாங்காம அது விடவே விடாது. நம்ம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஆசினி அக்கா. தாராத்த பணிஞ்சு போகல, பதுங்கி இருக்காங்க. கரெக்ட் மாதிரி. தாரா ஆண்டி கண்டிப்பா என்ன ஜாஸ்மின் கழுத்தை தாலி கட்ட விட மாட்டாங்க. ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் பாப்பாங்க. ஆமா மாமா, கல்யாணத்தை நடக்காம தடுத்து நிறுத்துறதுக்கு தாரா அத்தை எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அதனால உங்க உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுத்துவாங்க. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா முருக மாமா, கண்டிப்பா ஏதாவது செய்வாங்க. இதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. தாரா ஆண்டி எந்த எல்லைக்கு வேணா போட்டோம், அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா சூர்யா சார ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். ஜாஸ்மின் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். இது கண்டிப்பா நடக்கும். மாறி ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்காக பூஜா முன்னாடி நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. நமக்கு வேற வழி இல்ல. வெற்றி, உனக்கு நான் என்னெல்லாம் டெஸ்ட் வச்சேன். எத்தனையோ தடவை நீ என்னை ஏமாத்திருக்கல. நீங்க 2 பேரும் என்ன பைத்தியக்காரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? பூஜாவால நிச்சயம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப நான் கதவை திறக்கும் போது உடனே திரும்பவும் நடிப்பீங்கல்ல, சட்டுன்னு பேச மாத்திப்பீங்க. அத நான் பார்க்கணுமே. ஏய், இவ்வளவு தூரம் பேசுறேல, அப்புறம் ஏன் ரூம்ல இருக்க? உன் ரூம்ல இருக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? எல்லாம் என் தலை எழுத்து. சி, வந்துட்டான்.
இந்த வீட்ல ஒரு பிரைவசி இருக்கா? எனக்கு கொடுமடா. ஏய், உன்னாலதான் என் பிரைவசி போச்சு. ஏய் ஒரு நிமிஷம் இருங்க என்ன எதுக்கு இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அதானே? இத நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஆமா வெற்றி, எனக்கும் உனக்கும் இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இனிமே நீ எதுக்கு இவ கூட ரூம்ல இருக்கணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா? இதை எப்பவோ முடிச்சிருக்கணும். எப்படி நான் இதை மறந்தேன்? சரி பரவாயில்ல, இப்போதான் எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தோணுச்சு. சக்தி, நீ கொஞ்சம் என் கூட வா. எங்க? நீ வான்னு சொல்றல்ல, வா. சக்தி, எதுக்கு இப்ப நீ அவனை பார்த்துட்டு இருக்க? வெற்றி, இவ எதுக்கு உன்னை பாக்குறா? இவளுக்கு இதே வேலையா போச்சு. முதல்ல இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போ பூஜா. சூப்பர் வெற்றி. இத பார் சக்தி, வெற்றி எவ்வளவு கரெக்டா பேசுறான் பாத்தியா? நீ வா முதல்ல. வா வா. ஐயோ, சக்தி, இனிமே இதுதான் உன் ரூம். வெற்றி, அது உன்னோட ரூம், சரியா? இனிமே நீ இங்க வரக்கூடாது, அவ அங்க வரக்கூடாது. வெற்றி, என்ன உன் ரூம்க்கு போ. வெற்றி, இனிமே அதுதான் நம்ம ரூமும் கூட. போ வெற்றி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பூஜா, வக்கீல எதுக்கு இப்ப வர சொன்ன? சொல்றேன், இருங்க. வெற்றி, சக்தி. ஏய் வா. பூஜா, வக்கீல் எதுக்குன்னு நான் கேட்டேன். இன்னும் நீ அதுக்கு பதில் சொல்லல. அத்தை, வெற்றிக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம். அந்த சக்தி இன்னும் டைவர்ஸ் கொடுக்காம இருக்கால, அதுக்காக தான் வக்கீல வர சொல்லியிருக்கேன். ஏய், அதுக்காக நீ பாட்டுக்கு வக்கீல வர சொல்லுவியா? என்ன எங்கிட்ட கேட்க மாட்டியா? இதென்ன வெற்றி புதுசா இருக்கு? நீங்க தான் மொத்தமா பிரிய போறீங்கல்ல, இப்ப என்னடானா என்கிட்ட ஏன் கேட்கலங்கிற? லீகலா என் பொண்ணுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? என்ன நீங்களே சொல்லுங்க. இல்ல சரணா, நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். வெற்றி சொல்றதும் நியாயம் தானே? அத்தை, இதுல கேக்குறதுக்கு என்னத்த இருக்கு? உங்க முன்னாடி தானே வெற்றியை கையெழுத்து போட சொல்றேன். நான் ரகசியமா எதுவும் பண்ணல. வெற்றி, வந்து ஃபார்ம்ல கையெழுத்து போடு. மாட்டீங்க 2 பேரும் இன்னைக்கு. என்ன வெற்றி யோசிக்கிற? கையெழுத்து போடு. ஏய், இப்ப என்ன? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணும், அவ்வளவுதானே? போட்டுட்டா போச்சு. இதுல என்ன இருக்கு? பூஜா, எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லி போடுறேன். வாடி வா. என்கிட்டயே உன் நடிப்பை காட்டுறியா நீ? எப்படி உன் வாயாலே கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்ல வச்சேன் பாத்தியா? அது தாண்டி இந்த பூஜா. என்ன வக்கீல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? பேப்பர் எடுத்து கொடுங்க.
போடுமா கையெழுத்த. ஏய் சக்தி, என்ன பண்றேன்னு உனக்கு அறிவு இருக்கா? அண்ணி, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க இதுல தலையிடாதீங்க. சக்திமா, மாமா ப்ளீஸ். வெற்றி, நீ என் மேல செம கோவத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ சொன்ன மாதிரி பூஜா பெரிய விஷயம் பண்ணிட்டா. தப்பா நினைச்சுக்காது வெற்றி. இந்த ஒரு கையெழுத்து நம்மளை பிரிக்க போறதில்லன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கும் தெரியும். சாரி வெற்றி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, தாடிக்காரன் வந்துட்டானே. இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா கரெக்டா மோப்பம் பிடிச்சு வந்துடும். என்ன பூமி, இங்கதான் குளிச்சிட்டு இருக்கியா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? நீங்க ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம். இங்க இருந்து போனாலே பெரிய ஹெல்ப் தான். என்ன பூமி இப்படி சொல்லிட்ட? நான் உன் கூட சேர்ந்து குளிக்கலான்னு பார்த்தா நீ இப்படி பேசுற. ஐயோ, இது ஒரு கிராமங்க. இங்க வந்து வம்பு பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீ சேஃபா குளிக்கிறியான்னு பார்க்க வந்தேன். சரி, நான் முன்னாடி போறேன். நீ குளிச்சுட்டு பத்திரமா வந்து சேரு. நீங்க போங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஓ, என்கிட்டயே வெக்கமா உனக்கு? என்னதான் நான் கிராமத்துக்காரியா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் குளிச்சு எனக்கு பழக்கமே கிடையாது. 4 செவத்துக்குள்ளேயே குளிச்சு குளிச்சு எனக்கு பழக்கமாயிருச்சு. இப்ப என்ன, உனக்கு சுத்தி 4 செவரு வேணும் அவ்வளவுதானே? ரெடி பண்ணிட்டா போச்சு. அது எப்படி முடியும்? இப்ப பாரு, இந்த சித்தார்த் நினைச்சா எது வேணாலும் முடியும். நீ சேஃபா குளி. நீ எப்பவுமே எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. சரி, நான் வரேன். நான் குளிக்கும் போது என் கண்ணுல இருந்து சந்தோஷத்துல வர கண்ணீரும் சேர்ந்து போகுது. இப்படி பொம்மி பொம்மின்னு உயிரையே விடுறான். ஆனா நான் பொம்மி இல்லைன்னு தெரிஞ்சா உயிரையே விட்டுருவான். நான் என்னதான் பண்ணிட்டோம்? சார், கார் ரிப்பேர் பண்ணிட்டேன் சார். எவ்வளவு ஆச்சு சார்? 10,000 ரூபாய் ஆச்சு சார். உங்க நம்பர் சொல்லுங்க. தேங்க்ஸ் சார். என்ன பவுனு, உனக்கு ஒரு கார் இந்த மாதிரி நிறுத்திடுவா, ஜாலியா ஊரை சுத்தலாம். ஓட்டுறது யாரு? நான் தான், வேற யாரு? தம்பி கிட்ட சொன்னா கார் ஓட்ட கத்துக்கிட்டு போறாரு. தம்பி, படுத்தா நிமிஷ நேரத்துல தூங்கிடுவோம். இப்படி ஆகாயத்தையும் நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு தூங்குற கொடுப்பன எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நல்ல சுத்தமான காத்து, அருமையான தண்ணி, கூடவே என் பவுனம்மா. அப்படியே போகுது என் வாழ்க்கை. நீங்க தான் எங்களை விட ரொம்ப கொடுத்து வச்சவங்க, பெரிய பணக்காரங்க. இந்த காரு, பங்களா, பட்டு மெத்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதை விட இதெல்லாம் தான் ரொம்ப பெரிய சொத்து. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராஜம்மா, கொஞ்சோண்டு சாம்பார் ஊத்துங்க. இதோ. ஐயோ, என்ன பண்றீங்க? கண்ணு தெரியலையா உங்களுக்கு? இல்ல, அது பவானி, என்ன பேசுற?
வேணும் நான் உங்க மேல ஊத்துனாங்க. கவனம் வேண்டாமா? இந்த புடவை என்ன விலைன்னு தெரியுமா? சாரிமா, தெரியாம பண்றதையும் பண்ணிட்டு என்ன சாரி? ஏங்க அவங்க தான் தெரியாம பட்டேன்னு சொல்றாங்கல்ல, அதுவும் சாரி கேக்குறாங்கல்ல. வயசுல பெரியவங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பெரியவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்க ஆசைப்படக்கூடாது. என்னங்க நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? கார்த்திக், விடு, நீ அமைதியா சாப்பிடு. அன்னி கொஞ்சம் இப்படிதான், புரிஞ்சுக்க மாட்டாங்க, எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. கார்த்திக், நீ சாப்பிடு. போங்க அந்த பக்கம். சாரி சார். பரவாயில்லம்மா, யாராச்சும் தெரிஞ்சு பண்ணுவாங்களா? மருமக கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நில்லுங்க. அவங்க தான் தெரியாம சாம்பாரை கூட்டிட்டாங்க. அதுக்கு எங்க கண்ணு தெரியல அப்படி இப்படின்னு கேக்குறீங்க? அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அவங்கள கண்டிக்கிறத விட்டுட்டு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது அட்வைஸ் இல்ல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்றேன். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு உங்களுக்கு வயசு கிடையாது. பார்த்து பேசுங்க. ஏதோ இந்த வாட்டி அவங்க அமைதியா போயிட்டாங்க. என்னது அமைதியா போயிட்டாங்களா? ஓ, கோபப்பட்டு என்ன செஞ்சிருவாங்க? இன்னொரு தடவை உங்களை தப்பா பேசி பாருங்க, அப்போ புரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, என்ன பண்றீங்க? கண்ணு தெரியல உங்களுக்கு? கார்த்திக், ஆபீஸோட அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் டேபிளுக்கு வந்துருச்சுல்ல? இதோ இங்க இருக்கேன். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். என்ன ஆச்சு கார்த்திக்? நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு. இன்னும் நேத்து நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாருப்பா, நம்மளோட நோக்கம் எப்படியாவது சண்மதிய நம்ம வீட்டு மருமகளை ஆக்கணும்னு தான். நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ்ளோ போராட்டமும். அது புரியுதுமா. ஆனா நீங்க யாரு என்னன்னு தெரியாம நேத்து அவங்க அவமானப்படுத்தினதையும் மரியாதை இல்லாம பேசுறதையும் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால அங்க நடந்தது எதையுமே தாங்கிக்க முடியல. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நாம ஆசைப்படுறப்போ அதுல நமக்கு விருப்பம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது சகஜம்தான். நம்ம கம்பெனியோட முதலாளி சீட்ல உட்கார வேண்டிய நீ
டிரைவர் வேலைக்கு போனதை பார்த்து எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் எதுக்காக? சண்மதிக்காக தானே. அவளுக்காக நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைச்சுக்கோ. உனக்கு அந்த கஷ்டமே தெரியாது. நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கும் இல்ல நம்ம குடும்பத்துக்கும் என்ன அவமானம் வந்தாலும் நீ பொறுமையாதான் இருக்கணும். எவ்வளவு போராடி இந்த விஷயத்த கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். எல்லாம் ஒண்ணு கூடி வர நேரத்துல நீ உணர்ச்சி வசப்பட்டு எதையும் இழந்துடக்கூடாது. புரியுதா? புரியுதுமா. இவ்ளோ நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் எனக்கு அதுல சந்தோஷம். அம்மாவுக்காகவாவது நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏக்கா ஏக்கா, இப்பதாக்கா நீ மெயின் சுவிட்சிலே கை வச்சிருக்கிற. அதுவும் அவங்க வீட்டுக்கே போய் அந்த ஜோதியை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் சும்மா டிராமா, நிஜமா உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்ன பாரு. அங்கதாக்கா நீ நிக்கிற. கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்னே போயிரும். எப்படின்னு கேளுக்கா. எப்படி? நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஜோதி உயிரோட இருப்பான்னு நினைக்கிற? ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த கேஸுக்கா. இவ்வளவு ஷாக்கெல்லாம் தாங்காதே. எப்படியும் போய் சேர்ந்துடும். அப்புறம் எங்கிருந்து இந்த கல்யாணம் நடக்கிறது? ஆனா நீ அவளை சும்மா நினைக்காதடா. என் உயிர் போறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சே தீர்வன்னு கடைசி வரைக்கும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. என்னக்கா சொல்ற? உண்மையாவா? ஆமாண்டா. ஆனா அவ எப்படி யோசிக்கணும், எப்போ என்ன செய்யணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஏக்கா செமக்கா, நீ வேற லெவல்க்கா. அக்கா போனு. எடுத்து பேசு. ஹலோ. என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? என்னடா என்னாச்சு? மூர்த்தி ஜெயில இருக்கான்லக்கா. ஆமா. அவன் அப்ரூவரா மாறி முழு உண்மையும் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டானாக்கா. என்னடா சொல்ற? எப்படி? வேற யாருக்கா? எல்லாம் அந்த மகாவோட வேலைதான். அந்த மூர்த்தி பொண்டாட்டிய போய் பார்த்து பேசி அவன் மனசை கலைச்சு ஜெயிலுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் அவனையும் பார்த்து பேசி இப்ப முழு உண்மையும் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டானாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நடந்த எல்லாத்துக்கும் பின்னால இருந்தது நீதாங்கிற விஷயம் கோர்ட்டுக்கும் இந்த ஊர் உலகத்துக்கு தெரிய போகுதுக்கா. மூர்த்தி மட்டும் ஜட்ஜ பார்த்து அப்ரூவர் ஆயிட்டான்னு வச்சுக்கோ. போலீஸ் இங்க வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணிருக்கா. இப்ப என்னக்கா பண்றது? ஏக்கா என்னக்கா அமைதியா இருக்கிற? அக்கா மொத்த இமேஜும் ஒண்ணுமில்லாம போயிருக்கா. இந்த ஊரே உன்னை காரி துப்புங்கா. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு தான் மாப்பிள்ளைங்க 2 பேரும் உன் பின்னால நிக்கிறானுங்க. இது மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். அக்கா ஏதாவது பண்ணுக்கா. பொறுடா, யோசிக்கிறேன். போலீஸுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம். அக்கா நான் ஆல்ரெடி பேசிட்டேக்கா. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லக்கா. அக்கா நம்ம உடனே தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. மூர்த்தி மனசு மாறணும். நமக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அவன் போலீஸ் கிட்ட சொல்லணும். அதுக்கு மகாதான் மூர்த்தி கிட்ட பேசணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அங்க பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க, நீ போய் வாங்கிட்டு வா. இல்லனா காலி ஆயிடும். சீக்கிரம் போ. போமா, நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். சீக்கிரம் போ. என்ன ஜெயிலுக்கு போக பயந்துகிட்டு இங்க ஓடி வந்துட்டீங்களா? ஏய், அடேங்கப்பா, பாருடா கோவத்தை. ஏன் நந்தினிமா, ஜெயிலுக்கு போயிடுவோமோன்னு தெரிஞ்சு இப்படி அலறி அடிச்சு ஓடி வந்திருக்கீங்களே. இதுல இருந்தே தெரியுது ஜெயில்னா உங்களுக்கு எவ்வளோ பயம்னு. ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக என் குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்ப பாத்தீங்களே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இத பாருமா, ஏதோ நடக்கூடாது நடந்து போச்சு. அதுக்காக வீம்புக்கு நீ ஏதாவது செஞ்சீனா இந்த கல்யாணமே நடக்காது பாத்துக்க. அதுதான் எனக்கே தெரியுமே. என்ன 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 தெரியும் உனக்கு? எனக்கு எல்லாமே தெரியும். எங்க அம்மாவை வேணும்னே வெயில்ல நிக்க வச்சதும் தெரியும், அவங்கள கால்ல விழ வச்சதும் தெரியும். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டேன். ஒரு வயசானவங்கள, உடம்புக்கு முடியாதவங்கள என்னென்ன பாடுபடுத்திருக்கீங்க. வெயில்ல நிக்க வச்சு மயக்கம் போட வச்சிருக்கீங்க, உங்க கால்ல விழ வச்சு அவமானப்படுத்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் கேட்டதும் உங்களை அப்படியே கொன்னு போட்டுருந்தோம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனா உங்களை கொன்னுட்டு ஏன் குடும்பத்தை விட்டுட்டு நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும் தான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். தெரியாம தான் கேக்குறேன். இப்ப என்ன ஆச்சுன்னு நீ இவ்வளவு கோபப்படுற? குடும்பம்னா சில விஷயங்கள் அப்படி இப்படிதான் இருக்கும். அதுக்காக எல்லாருமே இப்படி ஒன்ன மாதிரி முடிவு எடுத்துட்டா எப்படிப்பா குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும்? நேத்து வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொன்ன உங்களுக்கு இப்போ நாங்க உங்க குடும்பம் ஆயிட்டோம்ல. நீங்க என் குடும்பமாவே இருந்தாலும் பரவாயில்ல. செஞ்ச தப்புக்கு நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்ல. ஆஹா, பச்சாடா ஆப்பு. ஏமா மகா, அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதம்மா. நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம்மா. அப்படியா சொல்றீங்க? ஆமாமா. அப்ப நான் என்ன சொன்னாலும் செய்வீங்க? அதான் செய்யறேன்றல செய்யறோம். அப்படின்னா உங்க அக்காவை என் அம்மா கால்ல விழ சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாஸ், ஒரு செல்ஃபி எடுப்போம். எடுக்கலாமே. வா 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 வா, எடு 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 ராம் எடு. வாங்க வாங்க. மகா, அங்க பாரு. மீரா, என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? கல்யாணத்துக்கு புடவை செலக்ஷன் போயிட்டு இருக்கு. வாய மூடு. ஏய் சத்யன், யார கேட்டு நீ வீட்டுக்குள்ள வந்த? இதுக்கு மேல நான் யார கேட்கணும்? நான் கட்டிக்கு போறவள பார்க்க வந்தேன். டேய், மகாவியை எதிர்த்து பேசுறியா? நான் எங்க எதிர்த்து பேசினேன்? கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். இன்னும் நான் எதிர்த்து பேசல. ஏய், உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அங்க இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு போக சொல்ல, அப்புறம் நீ கிளம்புடா.
என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வெளியே ஓடிப்போ. ஓடலனா என்ன பண்ணுவீங்க மேடம்? அந்த குப்பையோட சேர்த்து உன்னையும் அள்ளி வீசிடுவேண்டா. நீங்க அள்ளி வீசுற வரைக்கும் அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் பழைய சக்தியா இல்ல. அந்தஸ்துல உங்களுக்கு சமம், அறிவுல உங்களுக்கு ஒரு படி மேல. நீ இன்னும் எவ்வளவு மேல போனாலும் மீராவோ உனக்கு கட்டித்தர மாட்டேன்டா. இந்த கல்யாணம் நடக்காது. சித்தி, இந்த கல்யாணம் ஏன் நடக்காது? ஏய் ராம், நீ எதுலயும் தலையிடாத. நீ முதல்ல போ. இப்படி சொன்னா எப்படி? ஏன் பாஸ் தலையிடக்கூடாது? ஏய், எதுக்கு இந்த கல்யாணம் நடக்காது? காரணத்தை சொல்லுங்க. சரியான காரணம் சொன்னா பாஸும் கேள்வி கேட்காம போயிட போறாங்க. ஆமா சித்தி, எனக்கு காரணம் சொல்லுங்க. டேய் ராம், உனக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏய், இந்த கல்யாணம் நடந்தாதானே என்ன மீறி எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படா இருக்கு அண்ணே? அச்சு அசல அப்படியே சர்தார்ஜி மாதிரி இருக்கீங்கண்ணே. இருக்குல்ல, நமக்கு எல்லா கெட்டப்பும் பொருந்தும் இல்ல. அண்ணே, மகா கால் பண்றாங்கண்ணே, பேசுங்க. हेलो, मैं सेधु बोल रहा हूँ. अने मैं सेधु सिंह பேச रहा हूँ. என்னண்ணே? சொல்லு மகா. சேது, எங்க இருக்கீங்க? எங்கடா இருக்கோம்? அது சொல்ல முடியாது. என்ன விஷயம் கேளுங்க. மகா சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்லி தையக்காரி சுபாஷ பிளாக்மெயில் பண்றா? அதுக்கு ஏன் சுபாஷ் பயப்படுறாரு? உடனே தெரிஞ்சாகணும். இப்போ சுபாஷ கூட்டிக்கிட்டு உடனே வீட்டுக்கு வாங்க. சரி சரி, நான் கூட்டு வந்துடுறேன். ஏய், என்னடா பிரச்சனை? சீதா உன்னை மிரட்டுறாளாமே, எதுக்குடா எனக்கு இந்த கெட்டப்ப போட்டு இங்கே நிக்க வச்சிருக்க? எங்கேயோ கூட்டு போறேன்னு சொன்னல, ஆனா ரொம்ப நேரமா இங்கே நிக்க வச்சிருக்க. என்னதாண்டா உன் பிரச்சனை? சொல்லி தொலையேன். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தானே. அந்த இடத்துக்கு போனதானே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். அந்த இடத்துனால தான் நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும். தையக்காரிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் என்னை மிரட்டுறா. உங்களுக்கும் அந்த இடம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு முடிவுக்கு வந்துடலாம்ல. ஏய், என்னடா ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? என்ன இடம்டா அது? அப்படி என்ன நடக்குதாங்க? அண்ணே, கோவப்படாதீங்கண்ணே. இப்போ நீங்க என் அண்ணன் இல்ல, என் ஃப்ரெண்டு சேது சிங். ஏய், என்ன கன்றாவிடா பண்ணி வச்சிருக்க? எனக்கு எதுக்குடா இந்த ட்ரெஸ்? கோச்சுக்காதீங்கண்ணே. அண்ணே, இப்ப எங்க என்ன கூட்டு போற? ஐயோ அண்ணே, காரணம் கேட்காம முதல்ல வாங்கன்னு சொல்றேன்ல. அங்க வந்ததும் உங்களுக்கு எல்லாம் புரியும். நானே டென்ஷன்ல இருக்கேன், நீங்க இன்னும் டென்ஷன் பண்ணாதீங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. ஓ சரி வா போ. அண்ணே, கார்ல எல்லாம் அங்க போக கூடாதுண்ணே. அப்புறம் நடந்து தானே போகணும். ஏய், அப்படி என்னடா இடத்துக்கு எப்ப போனாலும் நடந்து தானே போவேன். வாங்கண்ணே, வாங்கண்ணே. எங்கடா? வாங்க. மீராக்கா, அக்கா அழாதே அக்கா. சத்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டாங்க. நீ சொல்றது கரெக்டு தான் மீரா. அவங்க ஏதோ பண்ண போறாங்க, ஆனா என்னன்னு தான் தெரியல. அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணணும், ஏமாந்துடக்கூடாது. நமக்கு இருக்கிற ஒரே ஹோப்பு சொப்னா மட்டும்தான். அவங்கள வச்சுதான் நம்ம சாதிக்கணும். ஏய், என்னாச்சு சீதா? ஏன் அழுவுறாங்க? உங்க சித்தப்பாவை நாம பிளாக்மெயில் பண்ணது உங்க சித்திங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோன்னு டவுட்டா இருக்கு. బావా వచ్చేసావా బావా?
అక్క అక్క బాబా వచ్చేసారు. లోపలికి రండి బాబా, కూర్చోండి. రండి బాబా, ఇక్కడ కూర్చోండి. మీరు కూడా కూర్చోండి. అక్క ఇక్కడ. అక్క వంట చేస్తున్నారు బాబా. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா? நாம பண்ண தப்புக்கு நம்ம ஒய்ஃப் எல்லாம் உள்ள போய் உட்கார்ந்திருக்காங்க. அதுவும் செத்து போனது உமாவோட அப்பா. அவரை கொலை பண்ணது நாம 4 பேரும். ஆனா அவங்கள பிடிச்சு வச்சிருக்காங்க. என்ன அநியாயம் என்னது? எனக்கு ஒண்ணும் புரியல. டேய் என்னடா ஸ்டேஷன் வாசல்ரா, ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி நாம தான் பண்ணன்ற. ஏய் சும்மா இருங்க மச்சான். மச்சான், எனக்கு வேற ஒரு டவுட். உள்ள இருக்கிறதுல நாம தான் மர்டர் பண்ணங்கிற உண்மை தெரிஞ்ச ஒரே ஆளு என் பொண்டாட்டி தான். அவ எதுவும் உளறிடுறாளோ? ஆமாண்ணே, அக்கா சில நேரம் பைத்திய மாதிரி வளரிடும். ஏதாவது சொல்லிக்கிளி வச்சிட போகுது. ஏய் அப்படிலாம் ரேவதி எதுவும் சொல்ல மாட்டா. அப்படி சொன்னா அவளும் சேர்ந்து மாட்டுவான்னு பயம் இருக்காது? கண்டது யோசிக்காம பேசாம அமைதியா இருங்க. எப்படி மச்சான் யோசிக்காம இருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு. நாளை இருந்து 2 நாளைக்கு கோர்ட் லீவ் வேற. ஜாமீன்ல கூட எடுக்க முடியாது யாரையும். ஏன் மச்சான், உங்க பொண்டாட்டியும் வக்கீல் தானே, நீங்களே இப்படி பயந்து பேசுற எப்படிங்க? அண்ணே அவளும் சேர்ந்து உள்ள இருக்கா. ஓ 2 நாள் கோர்ட் வேற லீவா? முடிஞ்சதுண்ணே, மொத்தமா முடிஞ்சது. எனக்கு என்னமோ சுத்தி எல்லா வழியும் அடைஞ்ச மாதிரியே தோணுது. கண்டிப்பா பெருசா ஒண்ணு நடக்கும். மச்சான் ஒரு நிமிஷம், நம்ம இவ்வளவு பயப்படுறதுக்கு பதிலா இப்படி பண்ணா என்ன? எப்படி? நடந்த கொலைக்கும் நம்ம பொண்டாட்டிங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த கொலையை செஞ்சது நாங்க 4 பேர் தான் சொல்லி நாம சரண்டர் ஆயிடுவோம். அப்புறம் அவங்கள விட்டுருவாங்கல்ல. ஏய் படி அண்ணே. ஆமாண்ணே, மச்சான் சொல்றது எனக்கு என்னமோ கரெக்டா தான் தோணுது. நாம ஆம்பளைங்க ஜெயிலுக்கு போனா கூட பெருசா எதுவும் தெரியாது. ஆனா இங்க ஒரே வீட்டை சேர்ந்த 4 லேடிஸும் ஜெயிலுக்கு போனா குடும்ப மானமே கப்பல் ஏறிடும். நம்ம குழந்தைங்களுக்கும் பெரிய அவமானம் ஆயிடும். ஸ்கூல்ல தலை காட்ட முடியாது, வெளியே நடமாட முடியாது. மாமா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மச்சான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பேசாம போய் சரண்டர் ஆயிடுவோம். அதுதான் எனக்கும் கரெக்ட்னு தோணுது. ஐயோ எப்பா, 3 பேரும் கொஞ்ச நேரம் அறிவு கட்டத்தனமா பேசாம இருக்கீங்களா? நாமளே எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு போய் சொல்லுமா? மச்சான் இதை விட்டு நமக்கு வேற வழி இல்ல மச்சான். நம்ம இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களா நம்ம பொண்டாட்டி பார்த்துப்பாங்க. ஆனா அவங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்ம குடும்பம் மண்ணோட மண்ணா போயிடும். எப்பா சாமி, அரெஸ்ட் பண்ணி இன்னும் 1 நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள வம்சமே அழிஞ்சு போயிருன்ற மாதிரி பேசுற. பிரச்சனை தாண்டா, பிரச்சனை தான். அதை நின்னு தாண்டா சமாளிக்கணும். என்ன பண்றதுன்னு பேசி தாண்டா முடிவு எடுக்கணும். அதுக்குள்ளே சரண்டர் ஆயிருவோம், ஜெயிலுக்கு போவோம்னு சொன்னா இது அன்னைக்கே செஞ்சிருக்கலாம்ல. இங்க பாரு, இப்ப போய் நம்ம சரண்டர் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, நம்ம குடும்பம் நல்லா இருந்துன்னு நினைக்கிறியா? பிசினஸ் யாரா பாப்பா? நம்மள ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டு மொத்த சொத்தையும் புடிக்கிட்டு அந்த ஆள் நம்ம எல்லாத்தையும் நடுத்தரல நிப்பாட்டிட்டு வர்றா, பரவாயில்லையா? என்ன மச்சான் சொல்றீங்க? ஆமா அப்படிதான், அவர் அதான் செய்வாரு. நம்மள காலி பண்ண நினைக்கிறவர் வேற என்ன பண்ணுவாரு? நம்மள பயம் காட்டிட்டு நம்ம ஒய்ஃபுங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாருன்னா அவர் மனசுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். மச்சான் என்ன வேணா சொல்லுங்க, எதுவுமே வேலைக்கு ஆகாது. இது வரைக்கும் மாமா செஞ்சதெல்லாம் சும்மா சின்ன மேட்ரு. வீட்டு பொம்பளைங்க பிடிச்சி வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காரு. அதோட நம்ம ஸ்டேஷன் வாசல்ல நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கோம். நம்மளால ஏதோ பண்ண முடியுதா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ பசி வயித்த கில்லுதே, தாங்க முடியல. ஐயோ பசிக்குதே. ஐயோ எத்தனை தடவை தான் இந்த தண்ணியவே குடிக்கிறது? சாயங்காலம் ஒரு டீ பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்போன் விட்டு போயிட்டாங்களே, யார்கிட்ட போய் கேக்குறது? எனக்கும் நல்லா பசிக்குது. நம்ம வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் வெளியில தானே நிக்கிறாங்க, ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தா என்ன? அண்ணி அதெல்லாம் போலீஸே வாங்கி தருவாங்க. வாங்கி தர வேண்டியது அவங்களோட கடமை. வாங்கி தருவாங்களா? அப்படியா? ஆமா. ஐயோ, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பாடு வேற வாங்கி தருவாங்களா? வாங்கி தருவாங்க, வாங்கி தந்துதான் ஆகணும். செமையா இருக்கே. அப்ப கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்களா? இவங்கள பார்த்தா வாங்கி கொடுப்பாங்களான்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பசிக்குது, டிஃபன் வாங்கி தர முடியுமா? வரும், ஆள் அனுப்பியிருக்கேன், வெயிட் பண்ணுங்க.
அப்படியா மேடம் அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஊத்தாப்பத்துல நெய்யை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்தி அப்படியே லைட்டா ஆனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேல போட்டு கொஞ்சம் லைட்டா அந்த புதினா சட்னி மட்டும் சேர்த்து கொடுத்துருங்க மேடம். கூடவே தக்காளி சட்னி. இப்ப எதுக்கு முறைக்கிறீங்க? உங்க காசுலயே வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். எப்படியே தான் வாங்கி தர போறீங்க, அது எனக்கு பிடிச்சதா வாங்கி தாங்கன்னு கேட்டேன். ஓ, அப்போ உனக்கு என்னமா வேணும்? லிஸ்ட் சொல்லு, நான் வேணா வாங்கிட்டு வரேன். அப்படி கேளுங்க. இப்போ இந்த ஊத்தாப்பம் இருக்குல்ல, அதுலயே தக்காளியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பட்டர் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட்டர் தக்காளி தோசை சூப்பர். அப்படி சூப்பர். கொஞ்சம் திருப்பி போட்டு லைட்டா பொடி சொல்றேன். நானே பிடிக்கல. எனக்கு தந்தூரி சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வேணும் மேடம். போதுமா இல்ல கடைசியில வாழைப்பழம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்து தரட்டுமா? சூப்பர். ஐயோ சூப்பர். வெண்ணிலா ஃப்ளேவர் வேணும்னா அப்புறம் சொல்றோம். இப்போ இத மட்டும் வாங்கி கொடுங்க. அடிங்க. ஆர்டர் பண்றியா? நான் டெலிவரி பையன் நினைச்சியா? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல ஹோட்டலா? இது வேணும் அது வேணும்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க. பொரோட்டா வரும், ஒழுங்கா தின்னுட்டு உட்காரு. என்னது பொரோட்டாவா? என்னமோ இவங்க காசுல வாங்கி கொடுக்குற மாதிரி மூஞ்ச முறுக்கிட்டு போறாங்க. எனக்கு பொரோட்டா பிடிக்காது. எனக்கு ஒன்றும் பிடிக்காது. ஆமா, ஏன் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்ல வேண்டியதானே? அக்கா கடுப்ப கலப்பாதீங்க. நானே எங்க அப்பா மேல செம கோவத்துல இருக்கேன். இப்ப வா. இதுக்கு முன்னாடி அவர் வேணும்னே போய் தனிகாச்சலத்தை கொலை செஞ்சது நான் இல்லைன்னு சொன்னப்போ அப்ப நீ எகிரி குதிச்சியே, ஞாபகம் இருக்கா? அப்படின்னா எங்க அப்பா உனது யாருன்னு அவர்கிட்ட போய் கேப்பன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட கூட போய் சண்டை போட்டியே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? சரி, இப்ப என்ன அதுக்கு? இப்ப வாச்சு புரிஞ்சுக்கோ. எங்க அப்பா கொலைய அவரே பண்ணிட்டு ஒவ்வொரு சமயமும் நம்மள குழப்பி விட்டு ஏதாவது ஒண்ணு பண்றாரு. இப்ப கடைசியில ஒன்னையும் குழப்பி உள்ள தூக்கி கொண்டு வந்து வச்சிட்டாரு. வா. ஆமா, அவர் மேல ஏதோ ஒரு ஓரத்துல மரியாதை வச்சிருந்தேன். அது இப்ப அடியோட போயிடுச்சு. இத ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி இவ மனசுல இருந்த சந்தேகத்தை குழப்பி விட்டாச்சு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா பாத்து வர மாட்டியா? இப்படி சாப்பாட்டை கொட்டிட்டியே, மறுபடியும் கேட்டா குடுக்க மாட்டாங்களே. பட்னி கிடக்க போறியா? என்ன பாக்குற? நீ பார்த்து வந்திருந்தாலும் நான் தட்டி தான் விட்டிருப்பேன். இல்லன்னா சாப்பாட்டுல மண் அள்ளி போட்டிருப்பேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்க இருக்கிறவங்க யாரும் உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் நிறைய இருக்கு. சொல்லுடி, என்ன உன் வாயில என்ன வச்சிருக்க? ஏதாவது சொல்லுடி. அக்கா, இவளுக்கு கோபம் வருது பாருங்களேன். கோபமா? எங்க? அட ஆமா, கோபம்தான். கண்ணு செவக்குது. என்ன அடிக்கணும் போல இருக்கா? எங்க அடி பார்க்கலாம். அடி 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 பார்க்கலாம். அடி அடிங்கற. அட என்னடி இவ? என்னங்க கலாட்டா? இவளுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையா மேடம்? அதான் சாப்பாட கொட்டிட்டா. ஏய், என்னடி திமிரா? இது என்ன மாமியார் வீடுன்னு நினைச்சியா? இங்க குடுக்கறதா சாப்பிடணும். சாப்பாடு கீழே கொட்டுற. கொட்ட சாப்பாடு அள்ளுடி, அள்ளு. என்னடி பாக்குற? சுத்தம் பண்ணடி.
அக்கா என்னக்கா எதுவுமே பண்ண மாட்டாளே. இது ஆரம்பம் தானே, இத்தோட விட்டுருவோமா என்ன? பாத்துக்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.